சிக்கனா மட்டனான்னு தெரியாம உங்க கோமாளி சுத்த விட்டாங்கல்ல சௌந்தர்யா. குறுக்க இந்த கௌசிக் வந்தா பண்ணுச்சு. என்ன இடையில என் மேல ரொம்ப கோவப்பட்டுச்சு. இது அதுல எடுத்து போடு, அதை இதுல எடுத்து போடு. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. 17 வயசுல இருந்து கலப்பு கடையில இருந்தோம்மா. நீ ஏமா என்னைய கலக்க சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ற? கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல எத்தனை வாரம் என் கூட சமைச்சீங்க கஷ்டம்னு சொல்றீங்க வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. ஏய் பர்மா பார்த்து அப்படி பேசாத. பர்மனு கோவம் வந்தா வேற மாதிரி ஆயிரும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன். அப்பா இங்க பாருங்க, நான் பேச மாட்டேன். நீங்க ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கீங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சீக்கிரம் பிடிக்கணும், இல்ல நான் இதை தொடரும்னு நினைக்கிறேன். பத்மஸ்ரீ வாங்கியிருக்கீங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? அது பொழுது போனா கிடைக்காது. இது என்னன்னு எனக்கே தெரியாது. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. என்ன இத எடுத்துட்டாங்க? இது ஆக்சன் மேடம். அசிங்கப்பட்டால் அசாம்காரி. Why do you choose this? இருங்க பாய். அவங்க கோலி சோடா பிடிக்கும். இல்ல எனக்கு கோலிஸ் எனக்கு என்னமோ புகழா இருக்குமோ தோணுது. இஸ் இட்? ஏன்டா எல்லாருக்கும் நான் வேணாமா? இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அவ எப்ப கோலி சோடா வித்தானு உனக்கு எப்படி தெரியும்? கோலி சோடால நடிச்சிருக்கார்ல. ஓ, கோலி சோடாலயே அவர் நடிச்சிருக்கிறது உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. குரேஷினா மட்டும் இந்த கேர்ள்ஸ் ஃபேன் எப்படி வரீங்க அப்படின்னு தெரியல. எதை வச்சு நீ உனக்கு புகழ் வேணும்னா? ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. ஏன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு நல்லா. ஆனா குரேஷினா வேணாம்ல. இது எப்படி இருக்கு?